விழுப்புரம் அடுத்த மேல்பாதி கிராமத்தில் பட்டியல் சமூக பெண் தூய்மை பணியாளர்கள் ஊருக்குள் பணி செய்யும் போது அவமதிப்பு செய்வதாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத் வணக்கம். அந்த புகாரில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. விழுப்புரம் பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா மேல்பாதி கிராமம். கடந்த ஒரு மாதத்திற்கு முன் தமிழகத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இந்த கிராமம் சொல்லலாம். காரணம் பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் ஆலயத்துல அனைத்து தரப்பு மக்களும் வழிபடலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு பட்டியலின மக்கள் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் ஆலயத்துல சாமி கும்பிட்டுட்டு வெளியே போறாங்க. இந்த சம்பவம் தமிழகத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. இந்நிலையில இந்த பட்டியலினத்தை சார்ந்த 2 பெண் துப்புரவு பணியாளர்கள் இந்த மேல்பாதி கிராமத்துல வேலை செய்யறாங்க. தொடர்ந்து பல ஆண்டுகளாக இவங்க வேலை. சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் இருக்காங்க. இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு முனியம்மாள் மற்றும் மற்றொரு தூய்மை பணியாளர் பெண் பணியாளர் மற்றும் அந்த வாகன ஓட்டுநர் இவங்க 3 பேருமே ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தங்களோட புகார் மனுல நாங்கள் மேல்பாதி கிராமத்துல தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கோயில் பிரச்சனை அனைத்து தரப்பு மக்களும் சாமி தரிசனம் செய்யலாம் என்று உத்தரவு வந்த பின்னர் எங்கள் பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் இந்த கோயில சாமி தரிசனம் செய்த பிறகு ஊர் மக்களை தங்களை புறக்கணிப்பதாகவும் தகாத வார்த்தைகளை திட்டுவதாகவும், அதாவது மலம் உள்ளிட்ட பொருட்களை குப்பையில போட்டு தங்களை அள்ள வேண்டும் எனவும் அவங்க ஒரு புகாரை தெரிவிக்கிறாங்க. நாங்க எந்தவித கை கிளவுஸுமே எங்கிட்ட இல்ல, எந்த பாதுகாப்பு உபகரணம் எங்கிட்ட இல்ல, கையில தான் நாங்க வாடுற நிலைமையா இருக்கு. எங்களை தொடர்ந்து ஊர் மக்கள் நாங்க குப்பை அள்ள போனா எங்களை அவமதிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து புகார் மனுவை எஸ்பி கிட்ட கொடுக்குறாங்க. விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் இந்த புகாரை பெற்றுக்கொண்டு விரைவில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்காங்க. இந்த 3 பேரும் இன்னைக்கு எஸ்டி அலுவலகத்துல புகார் கொடுத்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்குதான் சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.